ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டு இருக்காங்க சோழன். அப்போ சரண் டே சோழன் சொல்லிட்டு பேச வராங்க. அண்ணன் பேசாதன, நீ பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே சரண், நான் என்னடா பண்ணட்டும், அவகிட்ட இப்படியெல்லாம் பேச சொன்னா அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் என்கிட்ட பேசாதுன்னு சொன்னதும் அங்கிருந்து சரண் கிளம்பி போறாங்க. இப்போ நிலா ஆஃபீஸ் போறதுக்காக வராங்க. அப்போ சோழன் கிட்ட, சோழன் நம்ம அட்வொகேட்டை பார்த்துடலாம், இப்போ போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க அவசரம், அதுக்குள்ள இவ்வளோ அவசரமா இதை முடிக்கணுமா, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்னு சொல்றாங்க. எதுக்காக பொறுமையா இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நம்ம இந்த விஷயத்த முடிக்கணும். உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, எதுக்காக? சரிங்க, அந்த லாயர் கிட்ட பேசி பார்க்குறேன். அதெல்லாம் வேண்டாங்க, நான் இப்போ புது லாயரை பார்த்துருக்கேன், நெட்ல சர்ச் பண்ணியிருக்கேன், வர சொல்லியிருக்காங்க, போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன், அண்ணி என்ன சொல்லு, நினைக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்றாங்க. இருடா பல்லவா சொல்றேன்னு சொல்லிட்டு சேரனை பாண்டியன் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வராங்க. சோழனும் விவாகரத்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு பேச வராங்க. உடனே பல்லவன் அண்ணின்னு சொன்னதோ உடனே சோழன், இவனா என் மேல இருக்க அக்கறையில பேச போறா, கண்டிப்பா பேச மாட்டான்னு சொல்றாங்க. அண்ணி விவாகரத்து பண்ணா வீட்டை விட்டு போயிடுவீங்களான்னு சொல்லி கேட்டதோ, இல்லடா இந்த வீட்டுல இருக்கணுன்றதுக்காக தான் முக்கியமா நான் விவாகரத்து பண்றேன், இதுதான் சரியா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே சேரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரிண்ணே நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சோழனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சோழன் அங்கிருந்து போறாங்க. உடனே பாண்டியன் சேரன் கிட்ட, என்னென்ன நம்ம ஏதாவது பேசலான்னாலும் எதுவும் பேச முடியலையே, ஏண்டா அந்த பொண்ணு நம்ம சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ இங்க இருக்கா, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது உடனே சோழன், போன உடனே விவாகரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் 6 மாசம் டைம் எடுப்பாங்க, அந்த 6 மாசத்துல கண்டிப்பா அவ மனசு மாறி என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பா, அதே பிப்ரவரி மாசத்துல பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப சோழன் சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததான் நம்ம பாண்டியன் வானதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது இதை தூரத்துல இருந்து வானதியோட அண்ணா பார்த்துட்டு நேரா வீட்டுல போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை வானதி கேட்டுறாங்க. இங்க பார், நானும் பாண்டியனும் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வானதியும், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வானதியோட அண்ணனுக்கு பயங்கர கோபம் நேரா நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு, உன்னுடைய தம்பிய ஒழுங்கு மரியாதையா இந்த பக்கம் வந்தா என்ன பண்ணுவனே தெரியாது நல்லா சொல்லிட்டு சண்டை போட, உடனே சோழன், இங்க பார், உன்னுடைய தங்கச்சி நீ அடக்கி வச்சுக்கோ, அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே இவங்க பார், உங்களை உரு தெரியாம ஆக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வானதியோட சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சேரன் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.